லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீதாண்டி அசிங்கம். இந்த குடும்பத்துக்கே அசிங்கம் நீதான். அவ்வளவு அழகான மாப்பிளைக்கு இந்த மூஞ்சி கொஞ்சமாவது பொருத்தமாடி. பாக்குறதுக்கு அழகா இருந்தா போதாது, நடத்த ஒழுங்கா இருக்கணும். கோவத்துல எதையாவது பேச்சிட போறேன், போயிடுங்க. ஏய், என்ன திமிரு இருந்தா இப்படி பேசுவ நீ? அரஞ்சன்னு வச்சுக்கோ. அரங்க அரஞ்சோ ஒரே குத்த குத்திடுவேன். ஏய், உன் கல்யாண ஆல்பத்துல உன் புருஷன் போட்டோவை வெட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டு செக்யூரிட்டி போட்டோவை உன் பக்கத்துல ஜோடியா ஒட்டி வச்சு தரவா? பார்த்து ரசிக்கிறியா? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு என்ன பேருன்னு தெரியுமா? மாமா வேலை. ஏய், வாயை உடைச்சிருவேன். இன்னொருத்தரோட பொண்டாட்டிய இன்னொருத்தி புருஷன் கூட சேர்த்து வச்சா அதுக்கு பேரு தாண்டி மாமா வேலை. எந்த குடும்பத்து பொம்பளையாவது இந்த வேலைய பாப்பாளா? ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகும்ல, அவங்க புருஷனுங்களை இப்படிதான் அவங்க பக்கத்துல மாத்தி நிக்க வச்சு போட்டோ எடுப்பியா? நான் பைத்தியம். பைத்தியம் என்ன வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் செய்யும், உச்சாரிய வேணாலும் வரும். பாக்குறியா? வேண்டாம், தள்ளி போயிடு. நான் எல்லாரையும் கூப்பிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீ முன்னால நின்னா எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிரும். நான் சொன்ன மாதிரி அப்புறம் இந்த சேலை என் கைக்கு வந்துரும். பாக்குறியா? உன்னைய உள்ள அனுப்பிட்டு அவங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்களா? நீ வெளியே சேலையோட போகணுமா இல்ல? வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம். ஏய், வேண்டாம், விட்டுரு. இப்படி எல்லாம் பண்ணாத. கை நடுங்குது. பயமா இருக்கா? எனக்கு இப்பவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தப்பிச்சு போயிரு, போயிரு, தப்பிச்சு போ. பைத்தியம். என்னாச்சு சித்தி? அந்த தையக்காரி மிரண்டுட்டாளா? அம்மா, அடிச்சிட்டீங்களா? பயந்துட்டாலும். என்னாச்சு அர்ச்சனா? தையக்காரி கிளம்பிடுவாளா? மூட்டை கட்டிட்டாளா? அர்ச்சனா யாரு? அர்ச்சனா என்ன பண்ண? அப்பா, சித்தி ஏன்பா பேசாம இருக்காங்க? அர்ச்சனா என்னாச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கா மிரட்டிட்டீங்களா? இன்னைக்கே ஓடிடுவாள்ல? அவ போற மாதிரி எல்லாம் இல்ல. உடனேல போக வேணாக்கா. மதுமிதா வந்ததும் இவ போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மிரட்டி வச்சா போதும். அப்புறம் ஓவரா மிரட்டினா பயந்து ஓடிட்டு போறா. உங்க கண்ட்ரோல்லயே இருக்கட்டும். இல்ல மகா, அவ நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நாம தான் அவ கண்ட்ரோல்ல இருக்கோம். வாட்? ஆமா மகா,
சீதா நம்ம கிட்ட சிக்கல, நம்ம ஃபேமிலி தான் அவகிட்ட சிக்கிடுச்சு. என்ன நடக்குமோன்னு எனக்கே பயமா இருக்கு. ஏன் என்ன சொன்னா? சொல்லு, என்னதான் சொன்ன அவ? அவ அக்கா பக்கத்துல ராம நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்தோம்ல, அதே மாதிரி நம்ம கல்யாண ஆல்பத்துல உங்க போட்டோவை எடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி போட்டோவை வச்சா எப்படி இருக்கும்னு கேக்குறா. இன்னைக்கு அவளை வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு மகா. நீ போனாலும் என்ன சொல்லுவா? உன் போட்டோ பக்கத்துலயும் அந்த செக்யூரிட்டி போட்டோவை ஒட்டி வைக்கவான்னு கேப்பா. சித்தி இவள ஒண்ணுமே பண்ண முடியாதா? சொல்லு. மேடம், நானும் மதுவும் ரிசப்ஷனுக்கு வந்தது அந்த சூர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். அப்படியா? ஆமா மேடம், அந்த சூர்யா மது கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தா பணக்காரனை தான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டான். போட்டும் போட்டும், அவன் போனது நல்லதுதான். ஆமா மேடம், இனிமே அவங்க 2 பேருக்கும் நடக்கிற சாந்தி முகூர்த்தத்தை தடுக்க அவசியமே கிடையாது. ஆனா என்ன, எனக்கு தான் உங்ககிட்ட இருந்து எந்த சன்மானமும் கிடைக்காது, தங்க நகையும் கிடைக்காது. ஏய், உனக்கு அடுத்த வேலை ரெடியா இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நீ மறுபடியும் மதுமிதாவை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும். நான் அப்புறம் சொல்றேன். வெய். ஓகே மேடம். ஏய், நீங்க என்ன பண்ற? அது ஏய், அத கொஞ்சம் நிறுத்துறியா? சும்மா டொரு டொருன்னு காது கிழியுது. நிறுத்து. உன்னதான் நீங்க என்ன பண்றன்னு கேட்டல. பார்த்தா தெரியல, ஷர்ட் கொஞ்சம் லூசா இருக்கு, அதான் சீதாவை டைட் பண்ண சொன்னேன். ஷர்ட்டும் லூசு, தைக்கிற ஆளும் லூசு. நான் ஒன்னும் லூச் இல்ல. நம்பிட்டேன். சரி நீ வா, அண்ணன் கூப்பிடுறாரு. அவருக்கு ஏதோ மனசு சரியில்லையா, 2 ரவுண்டு போடலான்னு கூப்பிடுறாரு. என்ன, நானும் வந்து தண்ணி அடிக்கவா? அத நீ கேக்குறியா? உனக்கு தான் தண்ணி அடிக்கிறதுக்கு நேரம் காலமே கிடையாதே. வா. சாரி, நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்க. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நீ நீ குடிக்கிறத விட்டுட்ட. நீ குடிக்கிறத விட்டுட்டா இந்த உலகமே அழிஞ்சிரும். இங்க பாரு, சும்மா சீன் போடாத, கிளம்பி வா. அண்ணன் வெயிட் பண்றாரு. அதான் அவங்க விட்டுட்டேன்னு சொல்லுதாகல, எதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தி கூப்பிடுதிய? ஏய், உங்ககிட்ட யாரு பேசுனா? நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அண்ணன் வெயிட் பண்றாருன்னு சொல்றல. என்னால வர முடியாது. ஓ, அப்படியா? இனிமே நீ குடிக்கிறத மட்டும் நான் பார்த்தேன், தொலைஞ்ச. போயா. வெரி குட். இனிமே அந்த குடிய தொடாதிய. உண்மையா நான் நிறுத்தல. எனக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் அதான். அதையும் நிறுத்திட்டா என்னால இருக்க முடியாது. நீங்க சொன்னது உண்மைன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அப்போ பொய் தான் சொன்னீங்களா? எல்லாம் அவங்க மேல இருக்கிற கடுப்புல தான். தண்ணி அடிச்சா ஏதாவது உளறிடுவான், அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ல. ஆஹா. சீதா, என்ன யோசிக்கிற? கோவத்தை அடக்க கூடாது. அடக்குனா பிபி வரும், சுகர் வரும், ஏன் ஹார்ட் அட்டாக் கூட வரும். அதனால கோவத்தை எப்பவும் வெளியே கொட்டிடணும். எப்படி?
சீதா சூப்பர் ஐடியா. என்ஜாய். தேங்க்ஸ் சீதா. துரை, சரக்கு அடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நீ குடிக்க மாட்டியா? நான் எப்ப சொன்னேன்? நான் ஏன் நிறுத்தணும்? ஆல்ரெடி லேட்டு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வா. ஆகா, சின்ன மாமா பெரிய மாமா 2 மாமாவும் அநியாயமா சிக்கிட்டாங்களே. ஏய், ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏறிடுச்சா உனக்கு? நைட் அடிச்சதே இன்னும் இறங்கல, அதுக்குள்ள ஏறிச்சா? இறங்காம எப்படி இறங்கும்? பாரு, கார அதிகமா கேட்டிருந்தேன், அப்படிதான் பண்ணிருக்கியா? சாப்பிட்டு பாருங்க மாமா, உரப்பா இருக்கும். இப்படிதான் நல்ல பொண்ணா இருக்கணும். தேவையில்லாம மகாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? நல்லா புரியுது மாமா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். போ. நீங்களாம் தூக்கு மாட்டிக்கிட்டு நடு ஹாலில் இருக்கிற ஃபேன்ல நாக்க தொங்க போய் சேர்த்து போ. யார சொல்ற? இத யார சொல்றது வேற சொல்லணுமா? தப்பு பண்ணவனுக்கு தெரியாது, மனசு உறுத்தாது. யார் மனசு உறுத்தும்? அதான் சொல்றேன், தப்பு பண்ணவனுக்கு தானே உறுத்தும். நான் சொல்ல தேவலாம். துரை, யார சொல்றேன்னு சொல்றியா? உங்களை தான் சொல்லுதாங்க. என்னையா என்னையா சொல்ற? வேற யார் சொல்ல முடியும்? நீதான் மானம் கேட்டவனாச்சு. துரை, வேணாம், உனக்கு போதை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மரியாதையா ஓடி போயிடு. மரியாதையா? எப்படி? கைய 2 கட்டிக்கிட்டு ஓடிடுவா? ஏய், என்ன கொடுமடா! அத்தவன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து ராமோட பொண்டாட்டின்னு போய் சொல்லி மேடையில அறிமுகப்படுத்தினீங்க. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாடா இது? ஓவரா பேசுற, முதல்ல எங்க இருந்து கிளம்புடா. நீ வாடா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன நீ வளர்க்குற நாய்க்குட்டியா? வரடா, வரேன். ஏய், சூப்பர். எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை சூர்யாவுக்கும் மதுமிதாவுக்கும் குழந்தை பிறந்தா அத ராமோட குழந்தைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுடா, சொல்லுவீங்களா? ஏய், எதுக்குடா இந்த மானங்கிட்ட பழம் போனீங்க? அசிங்கமா இல்ல? ஊரையே கூட்டி நாடகம் போடுறீங்க, கேவலமா உனக்கு. ஏய் துரை, மரியாதையா பேசு, இல்ல அடிச்ச பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். உனக்கு இருக்கிற மரியாதை? ஏய், பண்ணதெல்லாம் கேவலம், இதுல மரியாதை வேற எதிர்பார்க்கறாரு, மானம் கட்டுறோம். ஏய், கொன்னாதாண்டா உன் வாய் அடங்கும்.
தண்ணி அடிக்க கம்பெனி கொடுறான்னு சொன்னா என்னையா அசிங்கப்படுத்துறியா நீ? யாருக்கிட்ட பேசுற? அட பாவி, அடுத்த வாழ்க்கையை கெடுத்துட்டு இருப்பீங்க. இப்ப கொலை பண்ண வேற ஆரம்பிச்சிங்களா? டேய், உடலை உருவி மாலையா போட்டாதாடா என் கோவம் அடங்கும். புத்திய பயன்படுத்தி தப்பிச்சு வந்துருங்க. என் புத்தியை யூஸ் பண்ணி தப்பிக்கணுமா? ஏய், கொலை அறிவு பயந்தவன்ல கொலை பண்றேன்னு சொன்னா நாங்களும் பயந்துருவோமா? பயந்துருவோம்னா நீ கேட்கல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? உனக்கு தில்ல இருந்தா மாவோட துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன சுறா பார்க்கலாம். ஆம்பளையா இருந்தா இங்கே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறா. வரடா, போயிட்டே வாடா. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஏய், என்னடி பண்ற? எதுக்கு பின்னாடி வந்து நிக்கிற? கத்தாதிய, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டாம், போடி. போன்னு சொல்றேன்ல. சொல்ல வேணாமா? வேண்டாம், போ. அப்படியா? அப்புறம் பின்னால வருத்தப்படுவிய? பரவாயில்லையா? முதல்ல நீ போ, போடி. போயிடுவேன். அதான் போன்னு சொல்றேன்ல, வாயை மூடிட்டு போ. பாவம், ஒரு உயிர் அநியாயமா போகுது. பரவாயில்லையா? எது உயிர் போக போதா? என்னடி உளர்ற? ஆமா, அதிகமா குடிச்சு அதனால போதை அதிகமாயி வெறி ஏறி இந்த வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது. யாரு யாரடி கொல்ல போறா? எல்லா விவரத்தையும் சொன்னாதான் நீங்க போய் தடுப்பியலா? ஓடுங்க, போய் தடுங்க. என்ன போய் சொல்லி என்ன பைத்தியமாக்க பாக்குறியா? சீதா போய் சொல்ல மாட்டா. நம்பிக்கை இல்லைன்னா போக வேணாம். ஏய், புதிர் போடாம என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லி தொலை. இன்னும் நடக்கல, நடக்க போகுது. போய் பார்க்க மாட்டியலா? இங்க இருந்து கேப்பியலா? கொஞ்சம் லேட் பண்ணாலும் கொலை கன்ஃபார்ம். என்ன நிக்கிறீங்க? ஓடுங்க, ஓடுங்க. விட மாட்டேன். என்ன நடக்குதுங்க? விடுமா? இன்னைக்கு இந்த கொலை நடந்தே தீரும். அவனை கொல்லாம விட மாட்டேன். என்னங்க, நீங்க வந்துருங்க, வாங்கன்னு சொல்றல. நீங்க கண்ண கொடுக்க போறீங்களா இல்லையா? விடுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அசிங்கப்படுத்திட்டான். என்ன கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டான் அவன். ஏங்க, நீங்க என்னங்க பேசுனீங்க? நான் எதுவும் பேசல. நீங்க ஒண்ணும் பேசாமலையா இவர் கண்ண எடுத்துட்டு வராரு? நான் எதுவும் பேசலங்க. ஏங்க, குடிச்ச யாரு என்னன்னு தெரியாதா? மரியாதை இல்லாம பேசுவீங்களா? தப்புங்க இதெல்லாம். நான் குடிக்கவே இல்லை. அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் குடிக்கலன்னு சொல்லுங்கண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை மொத்தமும் போச்சு. அண்ணே அசிங்க அசிங்கமா பேசிட்டாம்மா. சுபாஷ், என்ன பேசுனீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆகா, வேற ரூட்ல போகுதே, ஜாலியா இருக்கு. இல்ல, நான் எதுவும் பேசல மகா. நான் அங்க இல்லவே இல்ல. துரை பேசுனதுலதான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியா? அப்போ நீங்க பேசலையா? இல்ல. துரை அண்ணனா?
என்ன பேசினாரு? அத நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி மகா சொல்லுவேன்? அவனை விடக்கூடாது, சுட்டு கொல்லணும் இன்னைக்கு. நான் கொல்லுவேன், கொல்லாம விட மாட்டேன். துரை, ஓ சாவு இன்னைக்கு என் கையில தான்டா. சின்ன மாமா, அவங்க என்ன பேசினாங்களோ சொல்லிடுங்க. என்ன பேசினாரு? மகா, அது வந்து ஏய் சுபாஷ், சொல்லக்கூடாது. மகா தாங்க மாட்டா, சொல்லாத. அண்ணன் சொன்னா கேட்கணும், கேப்பல்ல, சொல்லாத. சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ், மரியாதையா சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அது வந்து அவ என்ன பேசினான் தெரியுமா? சூர்யாவுக்கும் மதுமிதாவுக்கும் குழந்தை போண்டா, அத ராமோட குழந்தைன்னு சொல்லுவீங்களா?